இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் திண்டுக்கல் மாவட்ட காந்திகிராம் வேளாண் அறிவியல் நிலையத்தின் செயல்பாடுகள் குறித்து அந்நிலையத்தின் முதன்மை விஞ்ஞானி மற்றும் தலைவர் முனைவர் எஸ் செந்தில்குமார் அவர்கள் தரும் தகவல்கள். வேளாண் அறிவியல் மையம் இருக்கக்கூடிய முதல் வேளாண் அறிவியல் மையம் இந்தியாவிலே 1974ஆம் ஆண்டு பாண்டிச்சேரியில் ஆரம்பிக்கப்பட்டது. அதாவது லேப் டு லேண்டு என்று சொல்வார்கள். ஆய்வகத்தில் கண்டுபிடிக்கப்படுற தொழில்நுட்பங்கள் உடனடியாக விவசாய பெருமக்களுக்கு சென்றடைவதற்காக மத்திய அரசாங்கம் ஒரு நிறுவனங்களை ஒரு இடத்திலே அனைத்து விதமான வல்லுநர்களும் ஒரே அலுவலகத்திலே பணியாற்ற வேண்டும். ஒரு விவசாயி ஒரு அலுவலகத்திற்கு சென்று வந்தால் அவருக்கு தேவையான அனைத்து தொழில்நுட்பங்களும் கிடைக்க வேண்டும். உதாரணமாக ஒரு விவசாயி வேளாண் பயிர்களும் சாகுபடி பண்ணுவார், தோட்டக்கலை பயிர்களும் சாகுபடி பண்ணுவார். அதே மாதிரி இருக்கக்கூடிய பூச்சி நோய் சம்பந்தப்பட்டது ஒரு பிரச்சனை இருக்கும். கால்நடைகள் வளர்க்கிறப்ப கால்நடைகள் தேவையான தொழில்நுட்பங்கள் தேவைப்படுகிறது. பண்ணை சார்ந்த இருக்கக்கூடிய தொழில்நுட்பங்கள் இருக்கக்கூடிய முக்கியமாக நீர் நிர்வாகம் பண்ணக்கூடிய தொழில்நுட்பங்கள் தேவைப்படுது. இன்னும் விளைபொருட்கள் அதிகமாக உற்பத்தி பண்ணுகிற டயத்தில் மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் சம்பந்தப்பட்ட தொழில்நுட்பங்கள் தேவைப்படக்கூடியது. இப்படி அனைத்து விதமான தொழில்நுட்பங்கள் தேவைப்படக்கூடிய வல்லுநர்களும் ஒரு அலுவலகத்தில் இருக்கும்போது அந்த விவசாயிகளுக்கு தேவையான தொழில்நுட்பங்கள் உடனடியாக கிடைக்கிறப்ப அவங்களுக்கு இருக்கக்கூடிய உற்பத்தி மற்றும் வருமானத்தை அதிகப்படுத்தும் நோக்கத்தில் 1974ஆம் ஆண்டு முதல் வேளாண் அறிவியல் மையம் பாண்டிச்சேரி ஆரம்பிக்கப்பட்டு இந்த இந்தியா உள்ளவள தோராயமாக 731 வேளாண் அறிவியல் மையங்கள் உள்ளது. நமது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா பல்வேறு வகையான வேளாண் அறிவியல் மையங்கள் இருக்கிறப்ப திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நம்மளுடைய வேளாண் அறிவியல் மையம் பெருமை வாய்ந்த காந்திகிராம் பல்கலைக்கழகத்திற்கு உடைய நிர்வாகத்திறன்களையும் நிதியுதவி பார்த்தீங்கன்னா இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகத்தில் சார்பாக நிதியுதவி பெற்று 1989ஆம் ஆண்டு முதல் நம்மளுடைய திண்டுக்கல் மாவட்ட விவசாய பெருமக்களுக்கும் சரி, விவசாயம் சார்ந்த தொழில் முனைவர்கள் ஆகிறதுக்கும் சரி, அனைத்து விதமான தொழில்நுட்பங்களையும் நம்மளுடைய வேளாண் அறிவியல் மையம் 1989ஆம் ஆண்டு முதல் விவசாய பெருமக்களுடைய வாழ்வாதாரத்தை முன்னேற்றத்திற்காக செயல்பட்டு வருகிறது. பண்ணை சார்ந்த தொழில்நுட்பங்கள் பண்ணக்கூடிய நம்மளுடைய தொழில்நுட்ப வல்லுநர்களான உளவியல் தொழில்நுட்ப வல்லுநர், தோட்டக்கலை தொழில்நுட்ப வல்லுநர், பூச்சி நோயை கட்டுப்படுத்துவதற்காக பயிர் பாதுகாப்பு நிபுணர், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மண் பரிசோதனை சம்பந்தப்பட்ட மண்ணுக்கேற்ற பரிசோதனைக்குரிய சத்துக்கு தகுந்த மாதிரியான மண் பரிசோதனை பண்ணி உரங்கள் கொடுக்கக்கூடிய மண் பரிசோதனை நிபுணர், மண்ணியல் நிபுணர், மனைகள் துறையில் இருக்கக்கூடிய சம்பந்தப்பட்ட நிபுணர், அதே மாதிரி காடுகள் வளர்ப்பு சம்பந்தப்பட்ட அக்ரோ ஃபாரஸ்ட் சம்பந்தப்பட்ட தொழில்நுட்ப வல்லுநர், இப்படி 6 தொழில்நுட்ப வல்லுநர்கள் நம்மளுடைய வேளாண் அறிவியல் மையத்தில் இருக்கக்கூடிய பணியாற்றி தேவையான பயிற்சிகள் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இதில் நம்மளுடைய திண்டுக்கல் மாவட்டத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 14 வட்டாரங்கள் உள்ளது. 14 வட்டாரங்களில் 14 வகை இருக்கக்கூடிய பல்வேறு வகையான வேளாண் பயிர்கள், தோட்டக்கலை பயிர்கள் சாகுபடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சராசரி நம்முடைய ஆண்டு மழை அளவு ஒரு 830 மில்லிமீட்டர் இருக்கிறப்ப வேடச்செந்தூர் போன்ற பகுதியெல்லாம் அதிகமாக இருக்கக்கூடிய பார்த்தீங்கன்னா தண்ணீர் இருக்கக்கூடிய குறைவான தண்ணீர் கிடைக்கிறதுனால வறட்சி தாங்கி வளரக்கூடிய ரகங்கள் முக்கியமாக பார்த்தீங்கன்னா நிலக்கடலை அதிகமாக நம்முடைய மாவட்டங்களில் சாகுபடி பண்ணுது. இந்த நிலக்கடலை பார்த்தீங்கன்னா பல்வேறு வகையான நிறுவனங்கள் பார்த்தீங்கன்னா வறட்சி தாங்கி வரக்கூடிய ட்ரவுட் டாலரண்ட் வெரைட்டின்னு ஆங்கிலத்தை சொல்லுவாங்க. அதாவது வறட்சியை தாங்கி அதிக மகசூல் தரக்கூடிய ரகங்களான கதிரி லபாக்சி, இந்த மாதிரி கிரினார் ரகங்கள், விஆர்ஐ ரகங்கள் போன்ற ரகங்களை பிரபலப்படுத்திட்டு அவங்களுடைய மகசூலை கூட்டியிருக்கிறோம். மகசூலை கூட்டுறது மட்டும் இல்லாமல் விவசாயிகளை விதை உற்பத்தி பண்ணுறதுக்கான ஒரு தொழில்நுட்பங்களாக பண்ணிட்டு இருக்கிறப்ப இன்னைக்கு வேடச்செந்தூர் சார்ந்த நிறைய விவசாயிகள் விதை உற்பத்தி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நிலக்கடை மாதிரியே அதுக்கு பயிர் வகை பயிர்கள் முக்கியமான பயிர் நம்முடைய இதில். அதுலேயே பார்த்தீங்கன்னா உளுந்து முக்கியமான பயிர். உளுந்து விவசாயிகளுக்கு அதிகமான பார்த்தீங்கன்னா அந்த வைரஸ் இருக்கிறதுனால இந்த வைரஸுக்கு எதிர்ப்பு சக்தி வாய்ந்த ரகங்கள் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் வம்பன் வெளியிட்டிருக்காங்க. இருக்கக்கூடிய வம்பன் 8, வம்பன் 11 போன்ற ரகங்களை கடந்த 2-3 வருடமாக தொடர்ந்து விவசாய மத்தியில் நம்மளுக்கு தொகுப்பு முதல்நிலை செயல்விளக்கம் அப்படிங்கிற திட்டத்தில் பிரபலப்படுத்திட்டு இருக்கோம். அதே மாதிரி தொகுப்பு முதல்நிலை செயல்விளக்கம் நிலக்கடலை போன்ற பயிர்களையும் நம்மளுக்கு வறட்சி தாங்கி வரக்கூடிய அதே மாதிரி எண்ணெய் அதிகமாக தரக்கூடிய ரகங்களை நம்முடைய நிறைய பிரபலப்படுத்திட்டு இருக்கோம். முக்கியமான சொல்லக்கூடிய தொழில்நுட்பங்கள் மாதிரி அதே மாதிரி நம்மளுக்கு இருக்கக்கூடிய நீர் நிர்வாகத்தை நம்மளுக்கு பயன்படுத்துகிற மாதிரி குறுகிய நீரை, அதாவது 2 மடங்கு மகசூல் 3 மடங்கு வருமானங்கிறப்ப சொட்டு நீர் பாசனம், தெளிப்பு நீர் பாசனம் போன்ற தொழில்நுட்பங்கள் அதிகமாக நம்மளுக்கு விவசாயிகள் மத்தியில் பிரபலப்படுத்திட்டு இருக்கோம். ஏன்னா அது குறைவான தண்ணீர் அதிகமான மகசூல், குறைய சொட்டு நீர் பாசனம், தெளிப்பு நீர் பாசனம்லாம் பயன்படுத்துகிறப்ப 40-50% நம்ம நீரை மிச்சப்படுத்தலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மண்ணுடைய இது பார்த்தீங்கன்னா இருகாமல் நம்மளுக்கு புலவலன்னு இருக்கிறப்ப வேர்கள் நல்லா பரவி செடிகளுடைய வளர்ச்சிகள் நல்லா அடைஞ்சு அதிக மகசூல் கிடைக்கும். இது நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா உழவு ஓட்டுற மாதிரி தான். உழவு ஓட்டுறப்ப எப்படி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மண்ணு தேவையான மழை நீர் உள்ளே போகுது, அதே மாதிரி செடிக்கு தேவையான காற்றோட்டம் வேறு கிடைக்கிற மாதிரி இது சொட்டு நீர் பாசனமெல்லாம் தினந்தோறும் நம்மளுக்கு பயன்படுத்துகிறப்ப என்ன ஆகுனா மண் இருகாது,
மண் இருக்காமல் இருக்கிறப்ப வேர்கள் வந்து நல்லா வளர்ச்சி எல்லா பக்கத்து பரவும். பரவுறப்ப நம்மளுக்கு இங்கேனா உரம் சாப்பாடு இல்லை, இங்கே தண்ணி இல்லைன்னா கூட ஒரு 5 சென்டிமீட்டருக்கு அங்கிட்டு உள்ளக்கூடிய தண்ணீரையோ அல்லது இருக்கக்கூடிய எந்த ஊட்டச்சத்தையும் எடுத்துக்கிட்டு செடிகளுடைய வளர்ச்சிகள் நல்லா இருக்கும். ஸோ செடிகளுடைய வளர்ச்சிகள் நல்லா இருக்கப்ப கிளைகள் நல்லா வளரும். ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு கூடிய வந்து மகசூல் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பாக இருக்கும். ஸோ இது மாதிரி மின்சார சிக்கனம் நம்மளுக்கும் சரி, அரசாங்கத்துக்கும் சரி, மின்சார சிக்கனம் இது மாதிரி நம்மளுக்கு வந்து இந்த மைக்ரோ இரிகேஷன் சொல்லக்கூடிய இந்த நுண்ணீர் பாசன முறைகளை நம்மளுடைய வேளாண் மையத்தில் எல்லா பண்ணைகளையும் பயன்படுத்தியிருக்கோம். விவசாயிகளையும் அந்த மாதிரி அளவில் நம்மளுக்கு ஊக்கப்படுத்தி கொண்டுகிட்டு இருக்கோம். இந்த மாதிரி ஒரு விவசாயி நம்மளுக்கு உள்ள வர்றப்ப வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு தேவையான தகவல்கள் கிடைக்கணுங்கிறதுக்காக எனக்கு 31 வகையான சின்ன சின்ன மாதிரி விளக்கத்திறர்கள் நம்முடைய பண்ணையில பயன்படுத்தியிருக்கோம். அதில் சுருக்கமாக வந்து மண்புழு உரங்கள், பசுல வளர்ப்பு முறைகள், தேனி வளர்ப்பு முறை, நாற்றங்கள் உற்பத்தி பண்ணக்கூடிய முறைகள், காளான் வளர்ப்பு, இருக்கக்கூடிய மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள், முக்கியமாக வந்து சிறுதானியங்களை பிஸ்கட் தயார் பண்ணக்கூடிய யூனிட்டு, அதே மாதிரி இருக்கக்கூடிய மாடி தோட்டம் சாகுபடி, அடர் நடவு முறைகள், பல பயிர்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கொய்யாவில் உயர் அடர் நடவு முறைகள், இது மாதிரியான விளக்கத்திறல்கள், அதே மாதிரி சிறுதானிய இருக்கக்கூடிய காய்கறிகளில் நம்மளுக்கு நிலவலை அமைப்பு, பசுப்புள்ளி அமைப்பு, சொட்டு பாசன அமைப்புகள் போன்ற அமைப்புகள் நம்மளுக்கு 31 வகையான விளக்கத்திறல்கள், இதோட சேர்ந்து ஊட்டச்சத்து காய்கறி தோட்டம். இன்னைக்கு வந்து ஒரு சராசரியா ஒரு நபருக்கு 300 கிராம் காய்கறி சொன்னாங்க. 300 400 கிராம் மாற்றிட்டாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து இந்த எதிர்ப்பு சக்தி நம்ம உடம்பு கிடைக்கணும்னா தினந்தோறும் காய்கறிகள் பழங்கள் அதிகமாக எடுத்துக்கணும். அதில் வந்து 300 கிராம் காய்கறியை வந்து பார்த்தீங்கன்னா 3 பிரிக்கிறாங்க. ஒன்று பூமிக்கு கீழே இருக்கக்கூடிய காய்கறிகள் 75 கிராம், மேலே விளையக்கூடிய காய்கறிகள் பல வகை காய்கறிகள் சொல்லக்கூடிய வெண்டையோ கத்திரியோ தக்காளியோ அது வந்து பார்த்தீங்கன்னா 100 கிராம். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா கீரை வகைகள், கீரை ஒரு 125 கிராம். ஸோ இது மாதிரியான சமச்சீரான உணவுங்கிற மாதிரி இந்த சமச்சீரான காய்கறிகள் தினந்தோறும் எடுக்கிறோம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து பழங்கள் 100 கிராம், 300 கிராம் காய்கறி, 100 கிராம் பழங்கள். இது தினந்தோறும் ஒரு சராசரி ஒரு நபர் எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு தேவையான எதிர்ப்பு சக்தி கிடைக்கிறதுக்காக இதை கடையில் வாங்கணும்னு அவசியம் இல்லை. ஊட்டச்சத்து காய்கறி தோட்டம் ஒரு வீட்லையும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காக ஊட்டச்சத்து காய்கறி தோட்டம் இருக்கு. இடம் இல்லாதவங்க வந்து நம்மளுக்கு இருக்கக்கூடிய நகர்ப்புறங்கள் வந்து வந்தாங்கன்னா அவங்களுக்கு மாடித்தோட்டம் இதுக்கு வந்து மிகப்பெரிய வெற்றியாக இருந்தால் நம்முடைய கேள்விக்கில் 2015-16 திண்டுக்கல் மாவட்டம் ஒரு பெரிய சிட்டி மாதிரி இல்லைனாலும் இங்கே நிறைய மக்கள் பண்ண நம்முடைய கேள்விக்கு அப்ரோச் பண்ணதுனால ஒரு சின்ன மாதிரி விளக்கத்துகள் பண்ணிட்டு மாதிரி தோட்டத்திற்கு மாடித்தோட்ட பயிற்சி நிறைய கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ இது மாதிரியான பயிற்சிகள் நம்மளுக்கு வந்து தொடர்ந்து கொடுத்துக்கூடிய விஷயங்கள் இருக்கிறோம். இன்னொன்று பெருமை வாய்ந்த நமக்கு வேளாண் காந்திகிராமத்தில் உட்பட்ட வேளாண் மையம் தென்னை மரம் நண்பர்கள் பயிற்சின்னு சொல்லி தமிழ்நாட்டை முதலாக நம்முடைய வேளாண் மையம் தான் ஸ்டார்ட் பண்ணது. 2012-13 தென்னை வளர்ச்சி வாரியம் சென்னையில் இருக்கக்கூடிய பிரான்ச் ஆஃபீஸ் இருக்கு, ஹெட் ஆஃபீஸ் கொச்சின்ல இருக்கும். நம்முடைய விவசாய பெருமக்களை ஒரு தடவை வந்து பார்த்தீங்கன்னா 2010 வருடம் 10-11 கேரளாவுக்கு டூர் கூட்டி போயிருந்தோம். அப்படி இருக்கப்போ அங்கே இருக்கக்கூடிய விவசாய மக்கள் வந்து பெரும்பாலும் இளைஞர்கள், பெண்கள் கூடிய சின்ன இருக்கக்கூடிய பார்த்தீங்கன்னா பெண்களும் சரி ஆண்களும் சரி இளைஞர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பைக்கிலே கூட்டி போயிட்டு அவங்களுக்கு வந்து மிஷின் மூலமாக ஏறிக்கிட்டு இருந்தாங்க. நம்மளுக்கு இருக்கக்கூடிய திண்டுக்கல் மாவட்டத்தில் சாணார்பட்டி, அஞ்சுலிப்பட்டி இருக்கக்கூடிய நத்தம் பகுதியில் இருக்கக்கூடிய வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விவசாயிகள் ஆல்ரெடி வந்து மரங்கள் ஏறுறாங்க. அவங்க ஏறப்ப என்ன பண்ணால் கையில் எங்கே கிளிக்குது, நெஞ்சில் கிளிக்கிறப்ப இது மாதிரி இருந்தால் திட்டங்கள் எங்களுக்கு அருமையாக இருக்குங்கிற மாதிரி இருக்கப்ப அவங்க டிஸ்கஸ் பண்ணி நம்மளுடைய தமிழ்நாட்டை நம்மளுடைய வேளாண் ஃபஸ்ட்டு இது பண்ணது. அது மாதிரி பண்ணுறப்ப இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பயிற்சிகள் வந்து ஆரம்பத்தில் என்ன பண்ணால் நம்மளுடைய பயிற்சி எடுத்தவங்க ஒரு ட்ரெயினராக உற்பத்தி ஆகி ட்ரெயினரை அவங்க டெவலப் பண்ணி மற்ற மாவட்டங்களுக்கு அமைச்சு இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா இடத்துக்கும் நம்மளுடைய பயிற்சி பெற்ற நம்ம வேளாண் மையத்தில் பயிற்சி பெற்ற நபர்கள் போயிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 900க்கு மேலே இருக்கக்கூடிய இளைஞர்கள் வந்து இன்னைக்கு சராசரியாக அதை பயன்படுத்துகிறாங்க. பயன்படுத்துகிறப்ப என்ன ஆகுதுன்னா அவங்களுக்கு இருக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் மரங்கள் வந்து சுமாராக வந்து பார்த்தீங்கன்னா 50-60 மரத்துக்கு சராசரி 18 ரூபா போட்டாலும் இன்னைக்கு குறைந்தது 900 ரூபா, 900 ரூபா ஒரு வந்து இளைஞர் பயன்படுத்துறாரு. ஸோ இது மாதிரியான பயிற்சிகள் நம்மளுக்கு விவசாய பயிர்கள் மட்டும் இல்லாமல் தொழில் முனைவர் ஆகக்கூடிய பயிற்சிகள் வேளாண் மையம் பண்ணிட்டு இருக்கு. தென்னை மரம் ஏற பயிற்சி, இந்த மாதிரி காளான் இருக்கக்கூடிய வந்து பார்த்தீங்கன்னா காளான் இருக்கக்கூடிய பார்த்தீங்கன்னா 20க்கும் மேற்பட்ட நபர்கள் சிப்பிக்காலம் உற்பத்தி பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சிறுதானியங்கள் சம்மந்தப்பட்ட சிறுதானிய பிஸ்கட் பண்ணலாம். அதே மாதிரி முருங்கை நம்மளுடைய மாவட்டத்துக்கு ஒரு இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு பயிர். தேனிக்கு அடுத்து நம்ம திண்டுக்கல்ல அதிகமாக முருங்கை சாகுபடி பண்ணக்கூடியது இருக்குது. ஸோ இருக்கக்கூடிய மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் பயிற்சி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஒரு காளான் வளர்ப்பு பண்ணுற மாதிரி தேனி வளர்ப்பு பயிற்சிகள், நாற்றங்கள் உற்பத்தி பண்ணுற பயிற்சிகள், நாற்றங்களை குளித்தல் நாற்றங்கள் இருக்கக்கூடிய நம்மளுடைய அறிவியல் மையத்தின் மூலமாக 4-5 நபர்கள் உற்பத்தி பண்ணி கொடுத்துருக்காங்க. இது மாதிரி பயிற்சிகள் நம்மளுக்கு விவசாயிகள் மட்டும் இல்லாமல் தொழில் முறை உற்பத்தி பண்ணக்கூடிய பயிற்சிகள் நிறையா கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இது மாதிரி பண்ணுறப்ப நம்மளுக்கு இருக்கக்கூடிய எல்லா இருக்கக்கூடிய நிதியுதவி மற்ற இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகத்துக்கு மட்டும் இல்லாமல் மற்ற நிறுவனங்கள்லேருந்து நிதியுதவி வாங்கி தேவையான பயிற்சிகள் கொடுத்துட்ருக்கோம். அதுக்கு இந்த மாதிரி வரும்போது கடந்த இடத்துலேருந்து நம்மளுடைய அட்டாரின்னு சொல்லக்கூடிய ஹைதராபாத் நம்மளுடைய செயல்பாட்டை பார்த்துட்டு 2 அப்ரிசியேஷன் சர்டிஃபிகேட் நம்மளுக்கு தேவையான கொடுத்து நம்மளோட அங்கீகரிச்சிருக்காங்க. இதே மாதிரி இருக்கக்கூடிய நம்முடைய துணைவேந்தர் காந்திகிராம பல்கலைக்கழக துணைவேந்தர் அவருடைய தலைமையில் செயல்பட்டு வரும் நம்முடைய வேளாண் அறிவியல் மையம்
அட்டாரி ஹைதராபாத்துடைய ஆலோசனையும், அதே மாதிரி தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்துடைய அவர்களுடைய ஆலோசனையும், காந்திகிராம் பல்கலைக்கழகத்துடைய உயர் அதிகாரிகளுடைய ஆலோசனையை பெற்று நம்முடைய திண்டுக்கல் மாவட்ட விவசாய பெருமக்களுக்கு தொடர்ந்து அவங்கள வேளாண் பயிர்கள், தோட்டக்கலை பயிர்கள், அக்ரோ ஃபாரஸ்ட் சொல்லக்கூடிய முக்கியமாக பார்த்தீங்கன்னா வரப்புல விடாம குறைந்த இடத்துல அதிகமான மாசு கிடைக்குங்கிறப்ப வேஸ்ட் இல்லாமல் அங்கே என்ன பன் கிராப் போடலாம், இந்த மாதிரி தொழில்நுட்பங்கள் கொடுத்துட்டு இருக்கான். பண்ணை குட்டைகள் நிறைய அமைக்கிறதுக்கு தேவையான அளவு நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். இது மாதிரி தொழில்நுட்பங்களை தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்கோம். உங்களுக்கு தேவையான தகவல் உங்களுக்கு கிடைக்கும்னா நம்முடைய காந்திகிராம பல்கலைக்கழகத்துக்கு உள்ள அமைந்திருக்கிற வேளாண் அறிவியல் தொடர்பு கொண்டு தேவையான பயிற்சிகள் பெற்று பயனடையுமாறு விவசாய பெருமக்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். மேலும் விவரங்கள் பெற முனைவர் எஸ் செந்தில்குமார் அவர்களை 07200324691 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்.